நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 3-10-6 பதிகத்தின் 7ஆம் பாசுரத்தில், எழுமைக்கும் எனது ஆவிக்கு அமுதத்தினை எனது ஆருயிர் கெழுமிய கதிர் சோதியை மணிவண்ணனை குடக்கூத்தனை விழுமிய அமரர் முனிவர் விழுங்கும் கண்ணல் கனியினை தொழுமின் தூய மனத்தராய் இறையும் நில்லா துயரங்களே என்று பாடுகிறார். பகவத் விஷய ரசனை அறியாமல் மற்ற விஷயங்களிலேயே மண்டி கிடந்த என் நெஞ்சிற்கு இனிமேல் உள்ள காலங்களெல்லாம் பரம போகியனாய் இருந்து அனைத்து நிலைகளிலும் என் ஆத்மாவிற்கு எல்லையற்ற இனிமை அளிப்பவனாய் அவன் உள்ளான். எல்லையற்ற காலமாக நான் சம்சாரத்திலேயே உழன்றபடி உள்ளேன். என் ஆத்மாவுடன் அவன் வந்து கலந்து அந்த மகிழ்ச்சி காரணமாக ஒளி வீசும்படியாக மாறிவிட்டான் என்கிறார். நான் அவன் அருகில் சென்றால் அவன் பிரகாசத்திற்கு தாழ்வு ஏற்படும் என்று எண்ணி ஒதுங்கி செல்ல அவன் என்னை நெருங்கி வந்து மேன்மேலும் ஒளிர்ந்தபடி இருந்தான் என்கிறார். ஒரு கட்டத்தில் என்னை அறியாமலேயே அவனிடம் அகப்பட்டுக் கொள்ளும்படி நீலமணி போன்ற தன் திருமேனி நிறத்துடன் குடக்கூத்தாடுதல் முதலான பல யுக்திகளை பண்ணினான். அதன் மூலமாக என்னை வசீகரித்துக் கொண்டான் என்கிறார். பகவத் அனுபவத்தில் உயர்ந்த நிலையில் உள்ள நித்தியசூரிகளுக்கும் மேலும் முனிவர்களுக்கும் வெள்ளக்கட்டியை விதையாக கொண்டு ஒரு விருட்சம் உழைத்து பழம் பழுத்தால் அது எவ்வளவு இனிப்பாயிருக்குமோ அது போன்ற எல்லையற்ற இன்பத்தை அளிப்பவனான அந்த சர்வேஸ்வரனை எந்தவிதமான பயனையும் எதிர்பார்க்காமல் அண்டி நிற்பீர்களாக என்று கூறுகிறார். அதன் விளைவாக அவனை அனுபவிப்பதற்கு தடையாக உள்ள பாவங்கள் அனைத்துமே தாமாகவே உங்களை விட்டு நிற்காமல் போய்விடும் என்று கூறுகிறார்.